ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானோட தனி சிறப்பு வாய்ந்த உச்சிஷ்ட கணபதி வசிய இயந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் தனி சிறப்பு வாய்ந்த உச்சிஷ்ட கணபதி வசிய இயந்திரம் வசியத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அதற்கான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இதனுடைய பயன்கள் அப்படி எப்பொழுதுமே தனி சிறப்பாக தான் இருக்கும். இந்த உச்சிஷ்ட கணபதியை பொறுத்த வரைக்கும் என்ன இது ரொம்ப தனி சிறப்பு அப்படின்னா, அஷ்ட கர்மம் நமக்கு விளையாடும். ஏன் அப்படின்னா, நாங்கள் மாந்திரிகர் அனைவரும் இந்த உச்சிஷ்ட கணபதி வசியத்தை சித்து எடுத்து வச்சிருப்போம். பொதுவாக அனைத்து மாந்திரிகரும் வச்சிருப்போம். அதனால இந்த அஷ்டகரம் அது நல்லா விளையாடும். அதுக்காண்டி எடுத்து வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட இந்த துஷ்ட சக்திகளை சீக்கிரம் அண்டை விடாது. பொதுவாகவே அண்டை விடாது. வர்றது விலகி ஓடிடும். இந்த சித்து எடுத்து வச்சிருந்த வசியம் பண்ணி வச்சிருக்கிறோம், உச்சிஷ்ட கணபதி வசியம் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா துஷ்ட சக்தி விலகி ஓடிடும், நம்மள்கிட்ட வராது. அது மட்டும் இல்லாமல் சர்வலோகமும் நமக்கு அற்புதமாக வசியம் வரும். சர்வலோக வசியம் நமக்கு அற்புதமாக கிட்டும், நமக்கு கை கூடும். அப்படி சித்துக்களே கை திறந்து விளையாடலாம். இது சித்து எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா முக்காலமும் கேட்கவும் பார்க்கவும் உணரவும் முடியும். மற்ற எந்த மாந்திரிகர் கட்டுக்களை உடனே நம்மளால் உடனே போட முடியாது. நம்மளை பாதுகாப்பாகவும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் நம்மளை பாதுகாப்பு கவசத்துக்குள்ளே நம்ம இந்த உச்சிஷ்ட கணபதி நம்ம வச்சிருக்கோம். அதனால மட்டும்தான் இதோட சிறப்பு தனித்துவமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் நான் சொன்னேன். ஏன்னா நம்ம அனைத்து மாந்திரிகளும் இதை இந்த உச்சிஷ்ட கணபதி கண்டிப்பாக எடுத்து வச்சிருப்பாங்க, நாங்களும் வச்சிருப்போம். இது நம்ம மாந்திரிகள் மட்டும்தான் வச்சிருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. சாமானிய மக்களும் நம்ம வச்சிருக்க வேண்டிய ஒன்று. வீட்டில் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஏன் இதை வச்சுருக்கணும், நாங்கள் தான் மாந்திரிகமாக ஆடுறோம், சித்தை விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. சித்து எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லும் போல் அந்த அஷ்டகர்மா நம்ம விளையாடலாம். மாந்திரிகத்தில் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பலன் நமக்கு அப்படியே நமக்கு கை கொடுக்கும். இங்கே சித்து கர்ம அஷ்டகர்மம் விளையாடலாம் கூட பரவாயில்ல. நம்மள்கிட்ட வீட்டுக்குள்ளேயோ நமக்குள்ள வீட்டில் உள்ள பீடைகள் தத்திரிகள் உடனே பிடிக்காது. துஷ்ட சக்திகள் உள்ள வராது. எதிரிகள் நமக்கு உடனே எந்த இதுவும் உடனே பண்ண முடியாது, செய்ய முடியாது. நமக்கு வீட்டை பாதுகாப்பாக வச்சிருக்கும். இதை யார் வாங்கி பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு சர்வலோகமும் வசியமும் கை கொடுக்கும். அப்புறம் பொதுவாகவே எந்த ஒரு கட்டுக்குளம், எந்த ஒரு பில்லி சுனி ஏவல் செய்வன குலகம் நம்மளே நம்ம குடும்பத்தை அட்டாக் பண்ணாது. வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இதை நம்ம மாந்திரிகனாக எடுத்து வச்சிருக்கணுங்கிறது நாங்கள் சொன்னது. சாமானிய மக்கள் வீட்டில் வச்சிருக்க வேண்டிய ஒன்று. பொதுவாகவே கணபதி வசி எந்திரத்தை வீட்டில் எப்பொழுதும் அனைவரும் வச்சிருக்கணும் பொதுவாகவே. ஏன்னா அவர் முழு முதற் கடவுள். இந்த உச்சிஷ்ட கணபதி வசி எந்திரத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். மாந்திரிகளாக இருக்கட்டும், சாமானிய மக்களாக இருக்கட்டும், இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா இதனுடைய பவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதை பயன்படுத்துகிற எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கிங்க. தேவைப்படுறவங்க இந்த உச்சிஷ்ட கணபதி வசி எந்திரத்தை வேணும்னா என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.